மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அன்னைக்கு அவன் அப்படி பேசுனதுனால அவனை தப்பா நினைச்சிட்டு அவன் மேல கோவப்பட்டுட்டோம். ஆனா இப்போ அவன் நம்ம கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நம்ம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? இனி இப்போ அவன் தப்பானவனாவே இருந்தாலும் எப்படியும் என் மனசுல இனி வேற யாருக்கும் இடம் இல்லை. அவன் நேற்று சொன்ன மாதிரி என்னோட முதல் காதல் கடைசி காதல் எல்லாமே அவன் மட்டும்தான். அவன் அப்படி தப்பா பேசினதுக்கு இவ்வளோ நாள் அவனை கஷ்டப்படுத்தி அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமும் எதுக்கு பாவம் அவனை கஷ்டப்படுத்தணும்? நம்ம மனசுல உள்ள காதலை அவன்கிட்ட சொல்லலாமா? சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான் தான், ஆனா கொஞ்சம் ஓவரா பண்ணுவானே. கொஞ்சம்லாம் இல்ல, ரொம்ப ஓவரா பண்ணுவேன். என்ன மின்னல், என்கிட்ட என்னமோ சொல்றதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க போல. என்ன, ஐ லவ் யூ தானே? அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? டைரக்டா ஐ லவ் யூ ஷமீர்னு சொல்லிரு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான்லாம் உன்ன மாதிரி லவ் எல்லாம் பண்ணலன்னு சீன் எல்லாம் போட மாட்டேன். நீ ப்ரொபோஸ் பண்ணா உடனே ஓகே சொல்லிடுவேன். பயப்படாம ப்ரொபோஸ் பண்ணு. என்ன இன்னும் யோசிக்கிற? ஓ, எப்படி ப்ரொபோஸ் பண்றதுன்னு யோசிக்கிறியா? எனக்கு இந்த பொக்கையெல்லாம் கொடுத்து ஃபார்மாலிட்டியா ப்ரொபோஸ் பண்றதெல்லாம் வேண்டாம். பக்கத்துல வந்து ஐ லவ் யூ ஷமீர்னு சொல்லி கணத்துல ஒரு கிஸ் பண்ணு, அது போதும். இதுக்குதான் இவன்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு. லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இப்படி ஓவரா பண்றான். இனி லவ் பண்றேன்னு கூட சொல்லிட்டா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவான்? ஒன்னும் பண்ண மாட்டேன். லவ் பண்றேன்னு சொன்னாலும் பண்ணலன்னு சொன்னாலும் என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த லிமிட்ல தான் நான் இருப்பேன். பயப்படாம ப்ரொபோஸ் பண்ணு. என்ன மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்றான்? மனசுல நினைக்காததும் சொல்வேன். ஏய் என்னடி, நானே நீ எப்போ லவ் என்கிட்ட சொல்ல போறேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியலடி. ப்ளீஸ் டி, ஐ லவ் யூ ஷமீர்னு சொல்லிடு. அதுக்கு நான் உன்னை லவ் பண்ணாதானே சொல்லணும். நான் தான் உன்னை லவ் பண்ணலையே. ஏய் என்னடி, திரும்ப முதல்ல இருந்து வரியா? லவ் பண்ணலன்னு சொன்னதும் மூஞ்சி எப்படி தொங்க போடுறான் பாரு. இது கூட நல்லாதான் இருக்கு. சரி, எந்தாயாலும் இவனை லவ் பண்றேன்னு இவன்கிட்ட ஒத்துக்க தான் போறோம். இதுக்கு மேல நம்மளாலையும் லவ் பண்ணலன்னு மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனா லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டா அப்புறம் இவன் நம்ம கிட்ட லவ் பண்ணு ஓகே சொல்லுன்னு சொல்லி இப்படி பின்னாலேயே கெஞ்சுறதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோமே. சரி, இவனை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. என்னானாலும் நம்ம லவ் இவன்கிட்ட ஒத்துக்க தான் போறோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லவ் பண்ணலன்னு சொல்லி இவனை கொஞ்சம் கெஞ்ச வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நம்ம காதலை இவன்கிட்ட சொல்லிடலாம். ஏய் என்னடி, நேத்துதான் அவ்வளவு தூரம் மூச்சை பிடிச்சு பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமான்னு கேட்டதுக்கு சம்மதம்னு கிஸ் எல்லாம் பண்ணியே. யாரு? நான் கிஸ் பண்ணனா? சரி, நீ பண்ணல, நான் தான் பண்ணேன். நான் பண்ணாலும் நீ அதை அக்செப்ட் பண்ணல. அப்போ என் மேல லவ் இல்லாமையா நான் கிஸ் பண்ணதுக்கு சம்மதிச்ச? உனக்கு என் மேல கோவம் எல்லாம் போயிடுச்சு. நீயும் என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஒழுங்கா என் லவ்வுக்கு ஓகே சொல்லு. ஓகே சொல்லலன்னா? ஓகே சொல்லலனா அபி இருக்கா, அதனால பேசாம இருக்கேன். இல்லன்னு வையி. இல்லன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்றது, நீ ஓகே சொல்ற வரைக்கும் இப்படியே ஓகே சொல்லுன்னு உன் பின்னாடியே கெஞ்ச வேண்டியதுதான். ஐயோ, இப்படி சொல்லும்போது உன் முகத்தை பார்க்க பாவமா தான் இருக்கு. சரி, என்னனாலும் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் கெஞ்சிட்டோம். நைட்டு 12 மணிக்கு லவ் பண்றேன்னு சொல்லிடலாம். ஆனா ரொம்ப நாளைக்கெல்லாம் கெஞ்ச வச்சிடாத மின்னல், என்னால முடியல. ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணி நீ எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். ஆனா உன் காதல் எனக்கு கிடைக்கிறதுக்கு என்னால வெயிட் பண்ண முடியல மின்னல். என்ன ஏற்கனவே உன்னை தேடி தேடி உன் காதலுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியல. அதுலயும் இவ்வளோ பக்கத்துல உன்னை வச்சுக்கிட்டு சத்தியமா வெயிட் பண்ண முடியல. உன் அழகால என்ன கொல்ற மின்னல். கூந்தல் கண்டவுடன் மேகம் வந்ததென மயிலும் நடனமிடுமோ, பூவிலாடி வரும் வண்டு இமையில் விழ கண்களாகி விடுமோ, தேடி தின்று விட ஆசை கிள்ளுதடி தேனில் செய்த இதழோ, மூடி வைத்த முயல் மூச்சு முட்டுதடி மீட்க எந்த வழியோ, பகல் நேரம் நிலவை பார்த்தது நானடி கண்ணம்மா, முந்தானை வாசம் வந்தது ஆறுதல் சொல்லம்மா, விழி கண்டவள் கண்டிட கெஞ்சது நெஞ்சது கொஞ்சம் நில்லம்மா,
ஜன்னலாய் வீச சொல்லியா கேட்டேன், இனி நிலவை பார்க்கவே மாட்டேன். ஓ பட்டர் பூச்சி எங்க போடா? மம்மி சாப்பிட்டியா? நானும் பேபியும் கல்யாணத்துக்கு போறோம். நீயும் வரியா? கல்யாணத்துல போய் பிரியாணி, ஐச்சிக்கி, அப்புறம் அப்புறம் குழம்பு எல்லாமே சாப்பிட போறோம். நீயும் வரியா? அங்க நிறைய ஐச்சிக்கி விற்குமா? பேபி சொன்னிச்சு உனக்கு 1 2 5 3 8 30 ஐச்சிக்கி தர. வரியா? நீ என் கூட வந்தனா தான் உனக்கு தருவேன். நீ வரலன்னா உனக்கு தரவே மாட்டேன். அப்புறம் 5 3 30 ஆச்சுக்கு எல்லாமே நானும் பேபியுமே சாப்பிடுவோம். அப்பனா உனக்கு ஒண்ணுமே இருக்காது. போ போ சொன்னா அழுந்துவியா? அழுகாத, உன்னையும் கூட்டு போறேன். இரு, நான் பேபி கிட்ட சொல்லி உன்னை கூட்டு போறேன். சரி, நீ அப்புறமா கூட ஓகே சொல்லு. ஆனா நேத்து காயத்துக்கு மருந்து போட்டல்ல, இன்னைக்கும் ரொம்ப வலிக்குதுடி. இன்னைக்கும் மருந்து கிடைக்குமா? பேபி ஐயோ சாரி அபி, நீ இருக்கிறத மறந்துட்டேன். என்ன அபி? பேபி நம்ம கல்யாணத்துக்கு தானே போறோம். அப்பனா இந்த பட்டர் பூச்சியை கொண்டு போலாமா? கல்யாணத்துக்கா? யாருக்கு அபி கல்யாணம்? ஓ, அதான் இப்படி அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கியா? ஆமா ஐச்சு, உனக்கு தெரியாதா? பேபியோட ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம். அதனால நாங்க அங்க போய் பிரியாணி, ஐச்சிக்கி, அப்புறம் குழம்பு எல்லாமே சாப்பிட போறோம். நீயும் வரியா? நம்ம அங்க போய் ஐச்சிக்கி சாப்பிடலாம். ஆமாண்டி, நீயும் வரியா? ஜாலியா போயிட்டு வரலாம். எந்த நீ என் கூட வரமாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு ஃப்ளோல ஓகே சொல்லிருவியோன்னு சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். ஒரு ஃப்ளோல நான் ஓகே எல்லாம் சொல்ல மாட்டேன். பாக்குறேன் எவ்வளவு நாளைக்கு தான் ஓகே சொல்லாமையே இருக்கேன்னு. ஹேய், இது நான் வாங்கி கொடுத்த மெட்டி தானே? இது எதுக்கு கையில வச்சிருக்க? அடியே கள்ளி, நான் வாங்கி கொடுத்த மெட்டிய கையில வச்சு நான் வந்ததும் அதை போட்டு விட சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. நான் வந்ததும் என்னெல்லாமோ சொல்லி அப்படியே பேச்ச மாத்திட்ட. ஐயோ, ரொம்ப தான் ஆசை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைன்னா அப்புறம் இதுக்கு நான் வாங்கி கொடுத்த மெட்டிய கையில வச்சு நின்றுட்டு இருக்க? அது நீ வாங்கி கொடுத்த பொட்டு வளையெல்லாம் எனக்கு யூஸ் ஆகும். ஆனா இந்த மெட்டி எனக்கு யூஸ் ஆகாதுல்ல, அதான் அப்படியே அந்த பக்கமா தூக்கி போட்டுடலாமான்னு பார்த்துட்டு நிக்கிறேன். ஹேய், நிஜமாவே தூக்கி போட பாத்தியா? அதே நான் தான் சொன்னேன்ல, மெட்டி எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் போட மாட்டாங்க. அப்புறம் இதை வச்சு நான் என்ன பண்றது? அதான் அப்படியே அந்த பக்கமா தூக்கி போட்டுடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். திமிரு பத்தியா அவளுக்கு? எங்க தூக்கி போடு பார்க்கலாம். என்ன நான் சும்மா சொல்றேன்னு நினைக்கிறியா? நிஜமாவே தூக்கி போடுறதுக்காக தான் கொண்டு வந்தேன். நான் தூக்கி போட்டுருவேன். அதான் நானும் சொல்றேன், என் கண்ணு முன்னாடி இப்ப தூக்கி போடுறீ பார்க்கலாம். ஐயோ, என்ன தூக்கி போட? அது என்ன கொல்லிட்டா? நீயும் கொல்லிச்சு வச்சுக்க, பேபி கிட்டயும் கொல்லிச்சு தெரியுமா? ஐயோ அபி, கொலுசா? ஏடா, நேத்து இந்த ஒரு கொலுசு காணோம், நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதை நீ தான் எடுத்தியா? எடுத்தியாவா? ஏய், என்னடி திருட மாதிரி பேசிட்டு இருக்க? நான் எடுக்கலாம் இல்ல, நேத்து நீதான் என்ன பார்த்துட்டு போகும்போது கொலுசை விட்டுட்டு போயிட்ட. இந்த உன் கொலுசு இப்ப கூட இது உன்கிட்ட குடுக்கறதுக்கு தான் வந்தேன். என்ன பாக்குற? கொலுசு வேண்டாமா? இந்த புடி. இல்ல கையில கொடுக்க வேண்டாம், கால்லயே போட்டு விடுன்னு சொல்றியா? கொலுசெல்லாம் ஒன்றும் போட்டு விட வேண்டாம். நீ போட்டு விடுன்னு சொன்னாதானே அதிசயம். அதே கொலுசெல்லாம் ஒன்றும் நீ போட்டு விட வேண்டாம். எனக்கு கொலுசு யார் வேணாலும் போட்டு விடலாம். ஆனா மெட்டி புருஷன் மட்டும்தான் போட முடியும். ஆமா, அதான் தெரியுமே. ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? கொலுசெல்லாம் ஒன்றும் நீ போட்டு விட வேண்டாம், நானே போட்டுக்கிறேன்னு சொன்னேன். கொலுசு கொடு. ஏய், இல்ல கொலுசெல்லாம் ஒண்ணும் நீ போட்டு விட வேண்டாம், கொலுசு யார் வேணா போடலாம், ஆனா மெட்டி புருஷன் தான் போடணும்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் கொலுசு போட்டு விட வேண்டாம், மெட்டி போட்டு விடணும்னு சொல்ல வந்த, அப்படித்தானே? இல்ல நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. ஏய் பொய் சொல்லாதடி, நீ அப்படிதான் சொல்ல வந்த. இல்ல நீ என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம். நான் கொலுசு போட்டு விடல, மெட்டி போட்டு விடுறேன். அந்த மெட்டி என்கிட்ட கொடு. எடா, விளையாடாத. மெட்டியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலே போடக்கூடாது. அதுக்கு நமக்கு கல்யாணம் ஆகலன்னு யார் சொன்னா? மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் வேணா நமக்கு கல்யாணம் ஆகாம இருக்கலாம். ஆனா மனசளவுல என்னைக்கு நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கே உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ எப்பவும் என் பொண்டாட்டி ஆயிட்ட. அந்த மெட்டியை கொடு, நான் போட்டு விடுறேன். எடா, விளையாடாத.
அதெல்லாம் வேண்டாம். குடுன்னு சொன்னேன். நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. புருஷன் தான் மெட்டி போடணும்னு சொன்னல, இப்ப நான் உன் காலில் மெட்டி போட்டுட்டேன். இனி நான் தான் உன் புருஷன். கேடா, நீ என்ன பண்ற? இதெல்லாம் உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? யாருக்காவது தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? யாருக்கு தெரிஞ்சாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவை என்ன புருஷனா ஏத்துக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா இல்லையான்னு மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி என்னைக்கும் நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. இப்ப நான் உன் காலில் மெட்டி போட்டேன். உன்னால என்ன புருஷனா ஏத்துக்க முடியலன்னா இப்பவே இந்த மெட்டியை கட்டி தூக்கி போட்டுரு. தூக்கி போடு மின்னல். உன்னால அதை கழட்டி தூக்கி போட முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்படின்னு யார் சொன்னா? நான் அதை கழட்டி தூக்கி போட்டுருவேன். ஓ அப்படியா? சரி, அப்ப தைரியம் தான் அந்த மெட்டியை கழட்டி தூக்கி போடுறி பார்க்கலாம். என்ன, எனக்கு என்ன பயமா? அதெல்லாம் நான் கழட்டி தூக்கி போட்டுருவேன். சரி ஓகே. எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு வேற டைம் ஆச்சு. நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள அந்த மெட்டியை கழட்டி தூக்கி போட்டுரு, நான் வந்து பாக்குறேன். என்ன தூக்கி போட மாட்டேன்னு நினைக்கிறியா? நீ வேணா பாரு, நீ வரதுக்குள்ள இந்த மெட்டியை கழட்டி தூக்கி போடுறனே இல்லையான்னு. சரிடி, நீ தூக்கி போடு, நான் தான் வந்து பாக்குறேன்னு சொன்னேன்ல. ஹே மின்னல், அதை நீ கழட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும்டி. ஏன்னா கழட்டி தூக்கி போடுறதா இருந்தா நீ இப்பவே அதை கழட்டி தூக்கி போட்டிருப்ப. சரி சரி, எனக்கு கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஏடா, என் கொலுசை கொடுத்துட்டு போ. கொலுசா? அது நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து உன் காலில் நான் போட்ட மெட்டி இல்லைன்னா அப்போ உன் கொலுசை நான் உனக்கு திருப்பி தந்துடுறேன். ஓகேவா? சரி அபிமா, நமக்கு கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு, வா போலாம். நான் வர்றதுக்குள்ள முடிஞ்சா மெட்டியை கழட்டிடு, ஓகேவா? ஆனா ஒருவேளை நான் வர்றதுக்குள்ள நீ அந்த மெட்டியை கழட்டலன்னா அத வந்து சொல்றேன். தி சக்தி, நம்ம சீனியர் அந்த மனிஷ்க்கு கல்யாணம்னு கூப்பிட்டான், வரலங்கிற. அபி வேற நான் கல்யாணத்துக்கு போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் கூட வரேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருந்தா. நான் சரி உன்னை கூட்டிட்டு போலாம், நம்ம 2 பேரும் போனா வர்றதுக்கு லேட் ஆகுமே, அதனால அபிய கூட்டிட்டு வர வேண்டான்னு அக்கா கிட்ட விட்டுட்டு வந்தேன். நீ என்னடானா வரலங்கிற? இல்லடா மச்சான், கல்யாணத்துக்கெல்லாம் போறதுக்கு எனக்கு மூடு இல்ல. நீ வேணா அபிய கூட்டு போயிட்டு வாடா. டேய், நீ இல்லாம நான் எங்கடா போயிருக்கேன்? எங்க போறதா இருந்தாலும் 2 பேரும் ஒன்னா தானே போவோம். இப்ப நீ வரலனா அப்புறம் நான் மட்டும் எதுக்கு போய்கிட்டு? வேண்டாம் விடு. டே இல்லடா, அவர் அவ்வளவு தூரம் நம்ம கிட்ட வந்து இன்விடேஷன் வச்சு கூப்பிட்டுருக்காருல்ல, எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் சரியில்லடா. நீயாவது போயிட்டு வாயேண்டா. டேய், அதான் நீ வராம நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, விடு. சரி, இப்ப என்ன மைண்ட் சரியில்லாம? கயல் பிரச்சனையா? அதை விட்டா பின்ன வேற எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவதான் பிரச்சனையே. சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டேன்டா. ஆனா நான் சொல்ற ஒண்ணுமே அவ தலையில ஏறவே மாட்டேங்குது. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி 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 கடுப்பேத்துறா. இதுக்கு மேல அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. அதான் அவளா புரிஞ்சுக்கும் போது புரிஞ்சுக்கிட்டுன்னு வந்துட்டேன். டேய், அவ இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவளோட பயம் நியாயம் தானடா. அப்புறம் நான் தான் சொன்னனே, அந்த ஜோசிக்காரன் பணத்துக்காக தான்டா போய் சொல்லியிருக்கான். அது கயலுக்கு தெரிஞ்சா அவ கண்டிப்பா உன்கிட்ட வந்துருவா. ஜாதகத்துல உண்மையாவே அந்த ஆளு சொன்ன மாதிரி இருந்தாதான் நம்ம பயப்படணும். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நம்ம எதுக்குடா பயப்படணும்? இப்ப அந்த ஜோசியரே வந்து உண்மையை சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். நீ சொல்ற சரி, வேண்டாம், வேற ஒரு ஜோசியர் கிட்ட அவளே கொண்டு போய் ஜாதகத்தை காமிக்கிட்டோம். அப்ப அந்த ஜோசியர் சொன்னா அவன் நம்புவாள்ல. ஆமாண்டா மச்சான், நீ சொல்றதுதான் கடைசி வழி. லட்சுமி அக்கா கிட்ட சொல்லி கையில வேற ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு போய் எங்க ஜாதகத்தை காமிச்சு கேட்க சொல்லணும். அப்போ அந்த ஜோசியர் உண்மையை சொன்னாதான் கையில் நம்புவா. ஆமாண்டா சக்தி, இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் உண்மை கிடையாதுடா. ஆனா அது கையலுக்கு புரிய மாட்டேங்குது. அவ அதை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கா. அவ நம்பிக்கையை நம்மளால உடைக்க முடியாது. அவ நம்பிட்டு போகட்டும். ஆனா அது உண்மையை நம்பினா பரவாயில்ல, இல்லாத ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டு இருக்கா. முதல்ல லட்சுமி அக்கா கிட்ட சொல்லி அவளை வேற ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க உண்மையை சொன்னா அப்ப அவ நம்புவாள்ல. அதுக்கப்புறம் நிச்சயமா அவ புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்துருவாடா. என்னமோடா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா கையில என்ன புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவாங்கிற நம்பிக்கையே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. டேய், என்னடா பேசுற? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஒருவேளை ஜாதகத்துல அப்படி ஒரு விஷயம் உண்மையாவே இருந்திருந்தா கூட கையில நான் உன் கூட சேர்த்து வச்சிருந்திருப்பேன். இப்பதான் அது இல்லன்னே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? வேற ஜோசியர்கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் கையில உன்கிட்ட வந்து சேர்ந்துருவா. அப்படியே அவ புரிஞ்சுக்கலன்னு வெயி, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். கையில உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. பாக்கலாம்டா மச்சான். ஆனா அன்னைக்கு நான் போய் கேட்டப்போ அந்த ஜோசியக்காரன் அந்த ஜாதகத்துல அப்படிதான் இருக்குன்னு சொன்னப்போ கூட எனக்கு அந்த ஆள் மேல அவ்வளவு கோபம் வரலடா. ஆனா கடைசியில பணத்துக்காக போய் சொன்னேன்னு சொன்னான் பத்தியா, நீ அவனை அடிச்சிட்ட.
இருந்தாலும் என் கையால அவனுக்கு 2 போடாம எனக்கு மனசே ஆற மாட்டேங்குதுடா. டேய் உனக்கும் சேர்த்து நான் அடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? நல்லா 4 போட்டேன்டா. ஆனா அடி கொஞ்சம் பத்தல தான். அது கூட அந்தாலும் வயசானவனா போயிட்டான். ஏதோ 3 பொண்ணு இருக்குது, பண கஷ்டத்துக்காக இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னான். அதனால மட்டும்தான் அந்தாலும் சும்மா விட்டேன். ஆனா அப்படி மட்டும் இல்லாம வேற எவனாவது நம்மள பழி வாங்கறதுக்காக இப்படி பண்ணியிருந்தான், அங்கேயே அவனை வெட்டி புதைச்சிருந்திருப்பேன். யோ என்னையா ஜோசியரே, காலையில பணம் வாங்க வரேன்னு சொன்ன, இப்படி அடிபட்டு வந்திருக்க? ஐயோ ஐயா, நீங்க சொன்னீங்களேங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணையும் பையனையும் பிரிக்கிறதுக்காக ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்கள நான் பிரிச்சேன். ஆனா கடைசியில அதுக்கு ஒருத்தன் வந்து என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க ஐயா. என்னது, ஒருத்தன் வந்து அடிச்சானா? யாரு, அவ புருஷனா? இல்லங்கய்யா, அவ புருஷன் கிடையாது. அவன் புருஷன் தான் நேத்து வந்து எனக்கு திட்டினான். அததான் உங்ககிட்ட சொன்னனே. இன்னைக்கு வந்தவன் அவன் கிடையாது, வேற ஒருத்தன். யாரோ அவன் சிநேகிதனாட்டு இருக்குது, என் நண்பன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொல்லிதான் அடிச்சான். ஐயா, அன்னைக்கு அவன் வீட்டுக்கு அந்த பையில அடிக்க போகும்போது அவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் நம்ம ஆளுங்களையெல்லாம் போட்டு அடிச்சானே, அவனா இருக்குமோ? ஓ அவனா? ஐயோ ஜோசியரே, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னை அடிச்சவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவனுக்கும் கொடுக்கறதுக்கு பழைய பாக்கி ஒண்ணு இருக்கு. அது அவனுக்கு நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னால என்ன அடிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச பொண்ண தாலி கட்டி கூட்டிட்டு போனானே, அவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான், அவன் வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்காக அவன் ஜாதகத்துல பிரச்சனை இப்படி சொல்ல சொன்னேன். அதை நான் நினைச்ச மாதிரியே நீ சரியா சொல்லி அவங்களை பிரிச்சுட்டல, அது போதும். சரி சரி, நீ இப்ப அவன் புருஷன் வந்து உன்னை திட்டினதுக்கு கூட 2000 ரூபாய் வேணும்னு கேட்டியே. இன்னைக்கு அவன் ஃப்ரெண்டு வேற வந்து உன்னை அடிச்சிருக்கான். அதுக்கும் சேர்த்து 5000 போட்டு தரேன். மொத்தம் 15000 தரேன். டேய், உள்ள அம்மா கிட்ட போய் 15000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வாப்போ. இல்லங்கய்யா, எனக்கு பணம் வேண்டாம். என்னையா சொல்ற, ஏன் பணம் வேணாங்கிற? இல்லங்கய்யா, இவ்வளவு நாளும் பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் பரிகாரங்கிற பேர்ல வர்றவங்க எல்லாம் ஏமாத்தி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் பணத்துக்காக பண்ற வேலையால எத்தனை பேரோட வாழ்க்கை வீணா போகுதுன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. எனக்கும் 3 பொண்ணு இருக்குதுங்கய்யா. அடுத்தவங்க வாழ்க்கைய நான் கெடுத்தேன்னா என் பொண்ணுங்க வாழ்க்கைக்கும் நாளைக்கு இதே நிலைமை தான் வரும். அதனால இதுக்கப்புறம் பரிகாரங்கிற பேர்ல போய் சொல்லி யாரையும் ஏமாத்தி பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப கூட நீங்க சொன்னீங்கன்றதுக்காக தான் ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டிய அந்த சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கையை நான் கெடுத்தேன். அதுக்கான தண்டனைய இன்னைக்கு அந்த தம்பி வந்து எனக்கு கொடுத்துருச்சு. ஆனா இதுக்கு மேலேயே நான் உங்ககிட்ட அதுக்கு பணம் வாங்கினேன்னா அந்த பாவம் நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு தான் வந்து சேரும். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் இதுக்கப்புறம் எனக்கு வேண்டாங்க ஐயா. அந்த பணமே எனக்கு வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த வேலையும் நான் பண்ண மாட்டேன். இப்படி இதுக்கப்புறம் ஏமாத்துற வேலை எதையும் பண்ண சொல்லாதீங்க ஐயா, நான் வரேன். என்னையா அது, இந்த ஜோசியக்காரன் 15000 ரூபாய் பணத்தை வேணாம்னு சொல்லிட்டு போறான். போறான் விடுறா, போன வரைக்கும் நமக்கு லாபம் தான். ஆனா நான் எனக்கு கிடைக்காதவ அவனுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இந்த வேலையை பண்ணேன். அது நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. ஆனா ஏன் இப்பதான் இவன் பொய் சொல்லியிருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ தானே போறாங்க. அது எப்படிடா வாழ்வா? புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல இவன் போய் தான் சொல்லியிருக்கான்னு போய் அவன் புருஷன் சொன்னா அவ அப்படியே நம்பிடுவாளா? அப்படியெல்லாம் அவன் சொல்றதை நம்பி அவ்வளவு சீக்கிரம் அவன் கூட சேர்ந்து அவ வாழ மாட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதையும் மீறி அவனை நம்பி அவன் கூட அவ சேர்ந்து வாழ்றதுக்கு முடிவு பண்ணாலும் அதை நான் அப்படியே விட்டுருவனா? அவங்களை பிரிக்கிறதுக்கு நான் வேற ஏதாவது வழி பண்ணிட மாட்டேன். எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. அதுலயும் என்ன அடிச்சவன் அவனுக்கு அவ கிடைக்கவே கூடாது.